அந்த பைபிள்தான் எலாய் ஒன்னீங்க ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நண்டு பயல்கள் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன் மற்றும் நான் உங்கள் குகன். இதுவரைக்கும் போட்ட வீடியோஸ்க்கு தந்த ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. இப்போ வாங்க நம்ம வளவலன் பேசாம விடுகதை வீடியோக்குள்ள போகலாம். என்ன மனுஷன்? சோ ஃபர்ஸ்ட் விடுகதை நீங்களே கேட்டுருங்க. ஓகே சூப்பரா, நானே கேட்டுறேன். சரி, ரெண்டாவது விடுகதை நீ கேளு. ஓகே ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நான் கேட்டா ரெண்டாவது நீ தான் கேட்கணும். ஆமா, அதான ரூல்ஸ். சரி, வீடியோக்காக நம்ம ஏதாவது கண்டென்ட் எடுப்போம், அவ்வளவுதானே. ஓகே, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஃபர்ஸ்ட் விடுகதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈட்டிப்படையை வென்று, அதாவது ஈட்டிப்படையை போர்படை அந்த மாதிரி ஈட்டிப்படையை வென்று காட்டுப்புதரை கடந்தால் இனிப்போ இனிப்பு. வித்தியாசமா இருக்கா? இல்ல, எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. இது யோகிக்கவே முடியாது. இது பேசாம நம்ம அஞ்சாவது விடுகதையை வச்சிருக்கலாம், தெரியுமா? சொல்லட்டோமே. சரி, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அஞ்சாவது இதை விட டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். அஞ்சாவது அப்படி எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? அஞ்சாவது சூப்பரா கொண்டு வந்திருக்கீங்க. இதை இப்ப திரும்பி கேட்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, ஈட்டிப்படையை வென்று காட்டுப்புதரை கடந்தால் இனிப்போ இனிப்பு, அது என்ன அப்படிங்கறதுதான் விடுகதை. சோ ஃபர்ஸ்ட் விடுகதையே சூப்பரா கேட்டிருக்கேன் அப்படின்னு இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? கம்மியா இருக்கான்னு யோசிக்க முடியல. ஆன்சர் என்ன? உன்னால முடியாது. ஆன்சர் என்ன? ஓ, நீ ஆன்சர்னு கேட்டவனா டக்குன்னு நான் சொல்லிடுவோம். சரி, அதெல்லாம் முடியாது. சோ வந்து வீடியோ முடிஞ்ச பிறகு சொல்லுவீங்களா? கண்டிப்பா. ஏன் நீ கமெண்ட் பண்றீங்க? ஆமா, சரி, ஓகே. சோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல நல்ல ஆப்ஷனா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, பரிசுகளை வெல்லுங்க. இப்போ வாங்க நம்ம ரெண்டாவது விடுகதைக்குள்ள போகலாம். ரெண்டாவது விடுகதை என்னன்னா, படிச்சுட்டு இருந்தேன். படிடா, ஒழுங்கா படிடா. வாங்க நம்ம ரெண்டாவது விடுகதைக்குள்ள போகலாம். ரெண்டாவது விடுகதை என்னன்னா, எண்ணெய் வேண்டாத விளக்கு, எடுப்பார் கை விளக்கு, கண்ணீர் விட்டு கலங்கிடும் விளக்கு, தன்னைத்தானே விழுங்கிடும் விளக்கு. என்னடா இத்தனை விளக்கா? இன்னொன்னு ஒன்று இருக்கு, அது என்ன விளக்கு? என்ன விளக்கு அப்படிங்கிறது? என்ன விளக்கு? அது என்ன விளக்கு? ஒரே விளக்கு, விளக்குன்னு இல்ல, ஒரே ஆன்சர் தான். சரி, ஓகே. எல்லாரும் வீட்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்சரே சொல்லிருக்கேன். சரி சரி சரி, ஓகே. மறுபடியும் கேக்குறேன். எண்ணெய் வேண்டாத விளக்கு, எடுப்பார் கை விளக்கு, கண்ணீர் விட்டு கலங்கிடும் விளக்கு, தன்னைத்தானே விழுங்கிடும் விளக்கு, அது என்ன விளக்கு? சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளா இல்லைங்க. இப்போ வாங்க நம்ம மூணாவது விடுகதை. இப்போ வந்து மூணாவது விடுகதை போயிடலாம். மூணாவது விடுகதை ஒன்ன மாதிரிலாம் சும்மா அப்படியே அந்த விளக்கு இந்த விளக்குன்னு அப்படி இழுத்துட்டே போக மாட்டேன். நான் வந்து ஒரே லைன் இல்ல, அப்படி டைலாக் மாதிரி அப்படி. சரி, சோ வந்து இந்த மாதிரி யோசிச்சு கொண்டா, சரியா? அப்ப நாலு இந்த பாருங்க எப்படி கொண்டாரு. இதான் நேத்து சொன்னதானே. சோ வந்து மூணாவது விடுகதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைதியான பையன், சரி, ஆனால் அடிக்காமலே அழுவான். குழந்தையா? நான் தான் பையனே சொல்லிட்டேன். ஓகே, அதான் பாத்தீங்கன்னா அமைதியான பையன் அடிக்காமலே அழுவான். சோ இதான் விடுகதை. சோ வந்து யோசிக்க, நல்லா யோசிக்க. ஆனா பதில சொல்லிடாத. உனக்கு கெஸ் பண்ணிட்டியோ? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். மறுபடியும் கேக்குறேன். இது வந்து மறுபடியும் கூட கேட்க வேணாம். அதாவது அமைதியான பையன் அடிக்காமலே அழுவான், அவன் யார் அப்படிங்கறது தான் விடுகதை. சோ கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை பார்த்து, பிடிச்சதுதான் எதுனாலும் நமக்கு பிடிச்சதுதான். பிடிச்சதை போட்டா போதுமா? நமக்கு பிடிச்சதுதான்டா பண்ணலாம். அது கரெக்ட். நமக்கு பிடிச்ச வெற்றியோ தோல்வியோ நமக்கு பிடிச்சதை. என்ன ஸ்டைல் பரியாயோ? சோ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, பரிசுகளை வெல்லுங்க. இப்போ வாங்க நம்ம 4வது விடுகதைக்குள்ள போகலாம். 4வது விடுகதை என்னன்னா, 4 லைன் இருக்கு, படிச்சுட்டு வரேன். கூச்சமே இல்ல. வாங்க நம்ம 4வது விடுகதைக்குள்ள போகலாம். 4வது விடுகதை என்னன்னா, சின்ன சின்ன அறைகள் உண்டு, ஆனால் அது ஒரு வீடு அல்ல. சித்திரம். இவனை வேலைக்கு வேணான்னு சொன்னோம்னா வீட்டு முன்னாலையும் கடை முன்னாலையும் கயத்தோட நிப்பான். இவன் நாக்கத்தல்ல தொங்கி நம்ம குலக்கேசல லிங்காகிறத விட இவன் கூட சிங்காகிறது இவ்வளவோ மேலு. சின்ன சின்ன அறைகள் உண்டு, ஆனால் அது வீடு அல்ல. சிறந்த அழகு கொண்டிருக்கும், ஆனால் சித்திரம் இல்லை. 1000 காவலர்கள் உள்ளன, ஆனால் அது கோட்டையும் இல்லை. ஆனா அது என்ன? கொண்டு வந்த கொஞ்சம் இதாதான் இருக்கும். என்னாலே கேட்க முடியல. நாளைக்கு இப்ப ஓவர் லைனா கொண்டு வந்துரும். நானே சாட்ஜிபிடி எலியாட் போட்டு ஓவர் லைனா. ஆமா, கண்டிப்பா 4வது இருக்கிறது தானே. மறுபடியும் கேக்குறேன். சின்ன சின்ன அறைகள் உண்டு, அது வந்து ஒரு வீடு அல்ல. சிறந்த அழகு கொண்டது, ஆனால் அது சித்திரம் இல்லை. 1000 வீரர்கள் உண்டு, ஆனால் வந்து கோட்டையும் இல்லை. அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளா இல்லைங்க. இப்போ வாங்க 5வது விடுகதை. நீங்க சொல்லணும். நான் சரி, ஓகே. யார் சொன்னா என்ன? நீ என்ன சிரிக்கிற? அந்த புறம்போக்கு பையல சொன்னதுக்கு சிரிக்கிறியா? ஆனா விடுகதை நான் தானே கேட்க போறேன். ஆமா. சோ வந்து 5வது விடுகதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே வயிற்றில் பிறந்தாலும்
ஒருவன் ஓடுவான் ஒருவன் நடப்பான், அவன் யார்? இரட்டை பிறவிகளா? ஏய், ஒரே வயசுல பிறந்தாலும் இரட்டை பிறவிகள் அப்படி இப்படி நிறைய இருக்குடா. அவன் யார் அப்படிங்கிறது தான். அதாவது மறுபடியும் கேட்கிறேன், ஒரே வயிற்றில் பிறந்தாலும் ஒருத்தன் ஓடுவான் ஒருத்தன் நடப்பான். அதாவது பார்த்தனா, ஒருத்தன் ஓடுவான்னா இவனும் ஓடணும்ல, ஒருத்தன் நடப்பான்னா இவனும் நடக்கணும்ல. அதே மாதிரி இவன் வந்து ஓடுவான், அவன் நடப்பான். கொடுப்பீங்களா? நோ, இது கிடையாது. 5வது விடுகதை. சோ வந்து இது 5வது விடுகதை அப்படிங்கறதுனால கீழே ஆப்ஷன்ஸ் இருக்காது. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? மூக்க பிச்சு பண்ணி உன்னைய. சோ நீங்களே யோசிச்சு நல்ல கமெண்டா போடுங்க, பரிசுகளை வெல்லுங்க. சோ வந்து இன்னைக்கு சூப்பரா ஜாலியா போச்சு. கை கொடுத்து போனோம். நன்றி. நீங்களே முடிச்சு விட்டுருங்க. ஆமா, ஆரம்பத்துல சிறப்பா அண்ணனா பாப்பீங்க, அதுக்கப்புறம் வாயில கொஞ்சம் வெண்ணெய் தடவி திண்ணில படுக்க போட்டு நானே முடிச்சிடவா? சரி, இன்னையோட இந்த இப்ப சாரி இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மீண்டும் நாளை புதிய இன்னையோட சும்மாறா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு மீண்டும் நாளை புதிய வீடு கதைகளோடும் பல 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 பரிசுகளோடும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குகன் மற்றும் உங்கள் மணி. என்ன மணி? மாஸ்டர் மணி. மாஸ்டர் மணி. அப்ப உங்க தலை குகன். நன்றி. உங்க ஐடியா. அப்புறம் என்ன? நன்றி, வணக்கம். வீடு கதை